கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 1 சாமுவேல் 21வது அதிகாரம் பார்த்தோம். 21வது அதிகாரத்தில் என்னன்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போறாங்க. அப்போ பெலிஸ்தர் தேசத்தினுடைய ராஜா ஆகீஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆகீஸ் ராஜா என்ன சொல்றாருன்னா, தாவீதையும் அவனோட கூட இருக்கிறவர்களையும் நீங்களே நிச்சயங்க யுத்தத்துக்கு என்னோட கூட இஸ்ரேல் தேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. ஆனால் தாவீதும் நினைச்சாரான் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் இஸ்ரேல் பிரபுக்கள் என்ன சொல்றாங்க, வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா தாவீதுடைய தேசம் அது, இஸ்ரேல் தேசம். அதனால நம்மகிட்ட நல்ல பிள்ளமா நடிச்சுட்டு அங்க வந்து என்ன செஞ்சிருவான், அவங்களுக்காக சேர்ந்து யுத்தம் பண்ணிக்கிடுவான். அதனால அவங்க வந்து அழைச்சிட்டு போகக்கூடாது, அதனால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் சொல்றாங்க. எனவே தான் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லி பாடல்கள் பாடினாங்க. அதனால அவன் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, நீர் வந்து அவரை புரியாம இருக்கிறு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதனால ஆயிஸ் ராஜா சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ எனக்கு பிரியமானவன், ஆனா அவங்களுக்கு நீ பிரியமானவன் அல்ல. அதனால என்ன செய்யுங்க, நீ சமாதானத்தோட என்ன செய்யரு, இருக்கிற இடத்த பார்த்து நீ போயிரு, அவங்க போக சொல்றாங்க. நீ காலையில அதிகாலையில என்ன செஞ்சிரு, எழுவி போ அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதன்படி தாவீது என்ன செய்றான், தன்னோட கேட்கறான், நான் உனக்கு இது வரைக்கும் இருந்தேன்னா உனக்கு நான் என்ன பொருளாப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்குதான் கேட்கறாரு தாவீது. எப்படி சொன்னோடனே ஆகீஸ் ராஜா சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன் தான், ஆனா அவங்க என்ன செய்றாங்க, வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நீ என்ன செஞ்சிரு, காலையில அதிகாலையில விடிய காலத்துல வெளிச்சமாயிர போது நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாப்புல. அதே உடனே தாவீது நினைச்சா அப்படியே ஆகீஸ் ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னோடு இருக்கிற 600 பேரையும் கூட்டிக் கொண்டு தாவீது என்ன செஞ்சுட்டான், காலையில அதிகாலையில கிளம்பி பெலிஸ்தர் தேசத்தை விட்டு தான் இருக்கிறதான இடத்துக்கு போறாப்புல. சிக்லாக் என்ற இடம் தான் ஆகீஸ் ராஜா பெலிஸ்தர் தேசத்துல இடம் ஒதுக்கி கொடுத்திருந்தாப்புல. நான் சிக்லாக்கு புறப்பட்டு போறாப்புல. ஆனா பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு உரமா யுத்தம் பண்றதுக்கு இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல போய் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த சமயத்துல 30வது அதிகாரம் தாவீது என்ன செய்யறான் அப்படின்னா, இப்போ நிறைய சிக்லாக்கு போறான். சிக்லாக்கு போகும்போது 3 நாள் பிரயாணப்பட்டு சிக்லாக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். 3 நாள் பிரயாணப்பட்டு சென்றிருக்கான். ஆனா அந்த நாட்கள்ல, இவங்க இல்லாத நாட்கள்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவங்க இல்லை அப்படிங்கிறத அமலேக்கியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அமலேக்கியர்கள் கண்டுபிடிச்சு நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, அங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க. சிக்லாக்கு இடத்துக்கு என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. சிக்லாக்கு மட்டுமல்ல, அமலேக்கர் தென்புறத்து சீமை, தென்புறத்து சீமையிலும் அடுத்த சிக்லாவுக்கு என்ன செய்யறாங்க போயிருக்கிறாங்க. அங்க சிக்லாக்குல விழுந்து என்ன செய்றாங்க, சிக்லாக்க கொள்ளையடிச்சாச்சுன்னா ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாமே என்ன செய்றாங்க, தாங்க ஓட்டி கொண்டு போறாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்திரீகள் புருஷர்கள் பிள்ளைகள் இப்படி சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் உயிரோட வச்சுக்கிட்டாங்க, யாருமே கொல்லல. எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போன மாதிரி என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. ஆடு மாடு மிருகஜி எல்லாமே கொண்டு போய், பொருட்கள் எல்லாமே கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டு அந்த பட்டணத்தை எது செஞ்சுட்டாங்க, தீ கொளுத்தி போட்டுட்டாங்க. இப்படியாக என்ன செய்றாங்க, இவங்க பட்டாங்க. இப்ப தாவீதோடு கூட இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போனவங்க போகாதபடிக்கு ஆகீஸ் ராஜா அனுப்பி விட்டதுனால என்ன செய்றாங்க, இவங்க திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, இப்போ தன்னுடைய பட்டணங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்த உடனே இவங்க என்ன செய்றாங்க, அழுகிறதுக்கு பலன் இல்லாதபடிக்கு எல்லாரும் அழுறாங்க. ஏன்னா பட்டணம் தீ கொளுத்தி போயிட்டு ஜனங்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறான். அதனால என்ன செய்றான், இப்ப அவனோட இருந்த 600 பேர் என்ன செய்றாங்க, தங்களுக்கு அழுறதுக்கு பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் என்ன செய்றாங்க, அழுறாங்க. இப்ப தாவீதினுடைய மனைவி 2 மனைவி உண்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மீகால் வந்து அவர் வேற எடுத்து கொடுத்துட்டாரு சவுலு. ஆனா வந்து இப்போ வந்து 2 மனைவியில இஸ்ரேல் ஊரனாகி அகினோவாமும் கர்மேல் ஊரனாகி நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலும், அகினோவாமும் அபிகாயில், இந்த 2 மனைவி இப்போது தாவீதுக்கு இருக்கிறாங்க. இந்த 2 மனைவிகளும் என்ன செஞ்சுட்டாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அதனால தாவீது என்ன செய்யறான், மிகவும் நெருக்கப்படுறான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தங்கள் மனைவிகள் நிமித்தம் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போனதுனால இப்ப என்ன செய்றாங்க, அந்த 600 பேரும் தாவீது மேல கோபமா இருக்கிறாங்க. கோபமாகி வந்து என்ன செய்றாங்க, தாவீதை கல்லெறிய பாக்குறாங்க. தாவீதை கல்லெறிந்து பாக்குறாங்க. அதனால தாவீது என்ன செய்றான்னா, கர்த்தருடைய நாமத்தினால் என்ன செய்றான், தன் தேவனாய கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செஞ்சுட்டான், திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இப்ப தாவீது என்ன செய்றான், அகில்வேக்கின் குமாரனாகிய அபியத்தார், அகில்வேக்கியாரு ஆசாரியன். அந்த ஆசாரியனை யாரு, சவுலுக்கு கொண்டுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அடுத்தால அந்த அதுல வந்து ஒருத்தர் தான் அகிமலேக்கின் குமாரன்
ஒருத்தன் தான் தப்புனான்னு சொல்லி பார்த்தோம். அவங்க 85 ஆசாரியர்களை என்ன செஞ்சுட்டாங்க, சவுல் கொண்டுட்டான். தாவீதுக்கு உதவி செஞ்சதுனால அந்த அகிமெலேக்கு அவனுடைய குமாரர்கள் மற்றும் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆசாரியர்கள்லாம் 85 பேரை கொண்டுட்டான்னு சொல்லி பார்த்தா அதில் ஒருத்தன் மட்டும் என்ன செய்றான், அகிமெலேக்கு மகன் மட்டும் ஒருத்தன் தப்பிட்டான்னு சொல்லி பார்த்தான். அவன் பேர் தான் அபியத்தார். அந்த அபியத்தார் என்ன செய்றான், தப்பி நேரம் தாவீதுட்ட போனான். போகும்போது கையில ஏபோத்தை என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். அதனால அந்த ஏபோத்தை என்ன செய்றா, இப்போ தாவீது கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ உடனே அந்த அபியத்தர் என்ன செய்றான்னா, தாவீது கிட்ட அந்த ஏபத்தை கொண்டு கொடுக்குறாப்புல. கொடுத்த உடனே கர்த்தரை நோக்கி கேட்குறாப்புல, நான் வந்து அந்த தண்டை யாரு அபிமெலேக்கு என்ன செய்யலாம், நான் தொடர்ந்து இது வந்து ஆசாரியன் வந்து அகிமெலேக், ராஜா வந்து அபிமெலேக்கு. இப்போ அந்த அபிமெலேக்கு என்ன செய்யலாம், நான் போய் தொடரலாமா தொடரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த ஏபத்தை கொண்டு வர சொல்லி கொண்டு இருந்ததும் கர்த்தர் நோக்கி கேட்குறப்ப கேட்டோடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த பட்டணத்தை பிடிப்பானா பிடிச்சுக்கிட மாட்டானான்னு கேட்குறோம்ல, அதனால நீ போ, அந்த தண்டனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே தாவீது என்ன செய்றான்னா, நீ போ, அவளத்தையும் பிடிச்சிக்கிடலாம், அவளத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவா அப்படின்னு சொன்ன உடனே தாவீது என்ன செய்றான், நேரே அந்த 600 பேரையே கூட்டி கொண்டு என்ன செய்றான், அந்த அபிமெலேக்கு ராஜாவை என்ன செய்றான், தொடர்ந்து பட்டணத்துக்குள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவங்க யுத்தத்துக்கு கலந்து போறாங்க. கடந்து போகும்போது பேசேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு. அந்த பேசேர் ஆற்றண்டைக்கு என்ன செய்றாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க. அந்த ஆற்றண்டைக்கு வந்த பிறகு அதில் 200 பேர் என்ன செய்றாங்க, நின்று போயிட்டாங்க. அவங்கள என்ன செய்றாங்க, எங்களால் இனி நடக்கிறதுக்கு தெம்பு இல்லை, நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்க நல்லா அழுதுட்டாங்கல்ல, அழுது எடுத்துன்னு இப்போ அவங்க நல்லா விடாயத்து போயிட்டாங்க. அதனால அவங்களால என்ன செய்யல, நடக்க முடியல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் முடியாது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற ஆற்றண்டையில் 200 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, உட்காந்துட்டாங்க. ஆனால் மீதி 400 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, எப்படியாவது நம்ம மனைவி பிள்ளைகளை மீட்டு எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தாயதோட கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, போனாங்க, யுத்தத்துக்கு போனாங்க. அப்படி அவங்க ஆற்றை கடந்து எடுத்துறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. போகிற சமயத்தில் ஒரு எகிப்தியன் நினைச்சிடான், வழியில நினைச்சிடான் படுத்து கிடக்குறான். அவங்க போற வழியில ஒரு எகிப்தியன் படுத்து கிடக்குறான். அப்போ அவனை நினைச்சிடாங்க, தாவின் இடத்துல கொண்டு வராங்க. இப்படி ஒரு எகிப்தியன் நினைச்சிடான், இப்படி கிடக்குறான், ஏன்னா மூச்சு வெற்றி போய் கிடக்குறான். ஏன்னா 3 நாட்களா அவனுக்கு வியாதி வந்துருச்சு. ஏன்னா 3 நாட்கள் என்ன செய்யல, சாப்பிடாதனால இந்த எகிப்தியன் யாரு அப்படின்னா, அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரனா நினைச்சிடான் இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான்னா, அவனும் சேர்ந்து என்ன செய்யறான், யுத்தத்துக்கு போயிருக்கிறான். ஆனால் யுத்தத்துக்கு போன இடத்துல அவனுக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி வந்தோன்னே நினைச்சிறாங்க, அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல, ஒன்றும் வைக்கல. ஏன்னா இவன் நாட்டுக்காரன் கிடையாதுல்ல, எகிப்து தேசத்தானு தானே, அங்கேருந்து விலைக்கு சேர்ந்துருக்கான். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இவனை கண்டுக்கிடாத பிடிக்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, உன்னை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அமலேக்கருடைய வேலைக்காரன் நினைச்சாங்க, அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. போட்டு போனால இவன் 3 நாள் சாப்பிடாத கொள்ளபடிக்கு அந்த வழியில கிடந்ததுனால அவனால என்ன செய்யற, பலன் இல்லாதபடிக்கு அவன் கிடக்குறான். இப்போ அந்த மனுஷனை தான் என்ன செய்றாங்க, பார்த்து தாவீதுட்ட கொண்டு, அந்த 400 பேர் இருக்காங்களா, அவங்க தாவீதோட கொண்டு என்ன செய்றாங்க, இப்படி ஒரு மனுஷன் கிடக்குறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா மயக்கத்தோடு கிடக்குறத பார்த்த உடனே அவனுக்கு உதவி செய்றாங்க. வழியில ஒரு மனுஷன் கிடக்குறான், செருபல் வந்து என்ன செய்றான், சோர்ந்து போய் கிடக்குறான், அவனால முடியல, தெம்பு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்றாங்கன்னா, அத்திப்பழத்து அடையில ஒரு துண்டை கொடுக்குறாங்க. அத்திப்பழத்து அடையில ஒரு துண்டு, அடுத்துல வற்றலான 2 திராட்சைப்பழம், வற்றலான 2 திராட்சைப்பழ கொலை. நம்ம திராட்சை பழத்து மாதிரி கிடையாது, அது வந்து நல்ல பெரிய பழமா இருக்கும். கொலை வந்து பெருசா இருக்கும். ஒரு கொலையை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் 2 பேரும் தோல்ல வச்சு தூக்கி சுமந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா, கானான் தேசத்துக்கு போய் வேவு பார்க்க போனவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை தூக்கி கம்பு கட்டி அதில் தொங்க போட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அப்படியே அந்த இதில் உள்ளது நல்ல பெரியது. அதில் வந்து எடுத்தது இப்போ வற்றல் காஞ்சி போகுது, காஞ்ச வச்சு அந்த வற்றல் அதில் வந்து 2 கொலை கொடுக்குறாங்க. அடுத்தல இது என்ன சில பேர் சாப்பிட்றான். இப்போ அத்திப்பழத்தடை ஒரு துண்டு, அத்திப்பழத்தடையில் ஒரு துண்டு, வற்றலான 2 திராட்சை பழங்களையும் எனக்கு கொடுத்த உடனே இப்போ அவன் என்ன செய்யறான், சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்னது, அவன் உயிரை அவனுக்குள்ள திரும்பி வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு பலன் இல்லாத இப்படிலாம் கிடக்குறான், வழி இல்லாமல். அதனால இப்போ என்ன செய்யறான், அதை கொடுத்த உடனே இப்போ அதை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே உயிரை அவனுக்கு திரும்புது, பலன் வந்துட்டு. பலன் வந்தோடனே ஏன்னா வந்து ராப்பகல 3 நாட்களை என்ன செய்யறான், ராப்பகல் 3 நாட்களை அப்போ சாப்பிடாதபடிக்கு, தண்ணீர் குடியாதபடிக்கு கிடக்குறான். அதனால இப்போ தாவீது அவனை நோக்கி, இப்போ சாப்பிட்டு உனக்கு தெம்பு வந்தோன்னு கேட்குறான், நீ யாருடையவன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான், உனக்கு எந்த தேசம், என்ன ஏதுன்னு அவனை சொன்னதை விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், நான் வந்து அமலேக்குடைய
வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்றான். அமிலேக்குக்கு நான் வேலைக்காரன், நான் எனக்கு வந்து எகிப்து தேசம் எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவனே சொல்றான், நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்பாக நான் என்ன செய்தேன், நான் வியாதிப்பட்டேன். நான் வியாதிப்பட்ட வந்து என்னை எஜமான் யாரு, அமிலேக்கு எஜமான் என்னை என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டுட்டாரு. வியாதிப்பட்டவுடனே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றான், நாங்க வந்து கிரேத்தியரனுடைய தென்புறத்துல யூதாக்கு அடுத்த எல்லையின் மேல காளைபுடைய தென் தேசத்துல இங்கெல்லாம் போய் நாங்க என்ன செஞ்சோம், படையெடுத்து போயிட்டு வந்தோம். படையெடுத்து போனது மாத்திரம் இல்ல, சிக்லாக்கு போனோம். சிக்லாக்குல செஞ்சோம். அது சிக்லாக்கு நாங்க அக்னியால என்ன செஞ்சோம், சுட்டு எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப தாவீது சொல்றான்னு நோக்கி, நீ என்ன அந்த தண்டின் எடுத்து கொண்டு போய், அந்த தண்டுன்னா இப்ப அந்த அபிமலேக்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது, அபிமலேக்கு குறிப்புகள்லாம் எங்க இருக்கு தெரியாத, அந்த குறிப்புக்கு கொண்டு போறதுதான் தண்டு சொல்றாரு. அந்த தண்டுக்கு நீ என்ன செஞ்சு நீ கொண்டு போவே அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன் சொல்றான், அவன் சொல்றான், நீர் என்னை கொன்று போடுவதில்லை, நீர் வந்து என்னை நீர் என்னை கொண்டு போட மாதிரி இல்லை. அவன் வந்து நீர் என்னை வந்து கொண்டு போட மாட்டீங்க அப்படின்னா நான் நினைச்சதேன் நான் கொண்டு போறேன். அதே போல என் எஜமான் கையில நீங்க ஒப்பு கொடுக்க கூடாது, என்னைய நீங்க கொன்னும் போடக்கூடாது, அந்த அமெரிக்காவுடைய கையிலையும் நினைச்ச கூடாது, எஜமான கையிலையும் நீ ஒப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்றான், நான் உன்னை கொண்டு போட மாட்டேன், அமலேக்கு ராஜா கையில நான் உன்னை செஞ்ச மாட்டேன், உனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, எஜமான கையில அவன் சொல்லி எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றான். அதனால தாவீது இப்ப என்ன செய்றான், ஆணையிட்டு கொடுக்குறான். அவனு கொண்டு போடாத படிக்க, அவங்ககிட்ட ஒப்படைக்காத படிக்க நான் பத்திரமா அவனை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இப்ப அவன் என்ன செய்றான் அப்படின்னா, ஏன்னா செத்த பேரை மீட்டு எடுத்த மாதிரி சாப்பாடை கொடுத்து தேற்றி விட்டுருக்காங்க. அதனால அவன் என்ன செய்றான், என்னை நீங்க கொண்டு போட மாட்டீங்களா, அங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கறான். அப்படி செஞ்சோடனே இப்ப தாவீது அடிச்சுட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறா, கூட கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனோன்னா இப்ப அவங்க எங்க தங்கியிருக்காங்க அந்த இடத்த பார்த்து என்ன செய்றான், அவனுக்கு எல்லாம் தெரியும்ல, அவங்க ஊர் அவங்க தேசம்ல, அதனால அவன் என்ன செஞ்சுட்டான், கரெக்டா அங்க அவங்க பாளையம் இருங்க இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், கூட்டிட்டு போயிட்டான். அங்க கூட்டிட்டு போனோன்னா இப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம சிக்கலாக்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா என்ன செய்றாங்க, ஜனங்கள் புசித்து குடித்து பொசு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா பெலிஸ்த தேசத்துல யூதா தேசத்துல எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொள்ளையிட்டு வந்துட்டோம், நிறைய பொருளை கொள்ளையிட்டு வந்துட்டோம், மகா பெரிதான கொள்ளை நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காக எல்லாரும் செய்றாங்க, ஆடி பாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆடி பாடி கொண்டு இருக்கும்போது அவர்களே தாவீது என்ன செய்றான், அன்றைக்கு சாயங்காலத்துல இருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்றான், அவங்கள முறியடிச்சு அந்த அமலேக்கு தேசத்துல உள்ள மக்களை முறியடிக்கிறான். அதுல 400 வாலிபர்கள் மாத்திரம் நினைச்சிட்டாங்க, ஒட்டகத்துல ஏறி என்ன செஞ்சுட்டாங்க, தப்பி ஓடிட்டாங்க. அந்த ஒட்டகத்துல ஏறி தப்பி போன 400 பேர் வாலிபர்கள் எல்லாமே மற்ற எல்லாரையும் என்ன செஞ்சுட்டான், அமலேக்கு நினைச்சிட்டான், இப்போ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டான். அவங்கள பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் அவங்கள என்ன செஞ்சுட்டான், முறியடிச்சுட்டான். அவங்கள யாருமே தப்ப விடல, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டான். 400 மட்டும் தான் தப்பியிருக்காங்க, மற்ற எல்லாரும் கொண்டு போட்டாச்சு. இப்போ அமலேக்கரை பிடித்து கொண்டு போன தன்னுடைய தங்களுடைய இப்போ தாவீதுடைய மனைவி யாரு, 2 பேரு சொன்னோம், ஐநவாம் அடுத்தால நாபாலுடைய மனைவி 2 பேரும் என்ன செய்ய, அகினோவாம் அடுத்தலாம் அபிகாயில் 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, சிறைப்பிடித்தாச்சு. அப்புறம் தன்னோட கூட வந்ததான 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சாச்சு. அது மாத்திரமில்ல, இவங்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்களோ அதையும் என்ன செஞ்சாச்சு, சிறை மீட்டாச்சு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சாச்சு. இப்போ அந்த அமலேக்குடைய மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாச்சு, 400 மட்டும் தப்பி போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால இப்போ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கொள்ளையடிச்சுட்டு வரான். இல்லை அவங்க ஆடு மாடுகள் அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்களா, அந்த ஆடு மாடுகளுக்கு முன்னால அந்த அமலேக்கு தேசத்தினுடைய ஆடு மாடுகள் எல்லாம் முன்னால விட்டுட்டு இது வந்து தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த தேசத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டங்களதையெல்லாம் முன்னால போகுது, இவங்களுக்குள்ளதை திருப்பி கொண்டு வந்தது பின்னால போயிட்டு இருக்கு. அதனாலதான் இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்போ அப்படி நடந்து வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்க, அந்த பேசேர் ஆற்றண்டைக்கு வந்திருக்கிறாங்க. பேசேர் ஆற்றண்டைக்கு வந்துருக்கும்போது ஏற்கனவே என்ன செஞ்சோம், 200 பேர் அழுது உடாய்த்து போய் எங்களுக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லி முடியாம உட்காந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த 200 பேரை என்ன செய்றாங்க, இப்ப இவங்க கொள்ளையடிச்சிட்டு வர்றது, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொட்டி கொண்டு வர்றதை இவங்க என்ன செய்றாங்க, பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க என்ன செய்றாங்க, இப்ப எழும்பி தாவீதுக்கு எதிர்கொண்டு என்ன செய்றாங்க, புறப்பட்டு போனோடனே இப்ப தாவீது என்ன செய்றான், அவங்ககிட்ட வந்த உடனே வந்திருக்க சமயத்துல
அவங்களோட சுகசெய்தி என்ன செய்றான் விசாரிக்கிறான். ஏன்னா அவங்க முடியாம தானே இருந்தாங்க. அதனால நீங்க எப்படி இருக்கியா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இப்ப என்ன செய்றான், அவங்க சுகசெய்தி என்ன செய்றான் விசாரிக்கிறான். அப்போ விசாரிக்கும் போது அந்த தாவீதோட கூட 400 பேர் இருக்காங்கல்ல யுத்தத்துக்கு. இப்போ அந்த அந்த 400 பேரை என்ன சொல்றாங்க, இவங்க வந்து அதுல வந்து இது 400 பேர்ல பேலியாளின் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்கள் இருக்காங்களா, இப்படி வேணா கடன்பட்டவங்க கொடுக்கப்பட்டவங்க பேலியாளின் மக்கள் இவங்க தானே தாவீதை கூட்டி கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல பொல்லாதவர்களும் அந்த பேலியாளின் மக்களா இருக்காங்களா, இவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா தாவீதுகிட்ட அவங்க வந்து நம்மகிட்ட யுத்தத்துக்கு வராததுனால அவங்க மனைவி பிள்ளைகளை மட்டும் அவங்க கூட்டிட்டு போகட்டும், மற்றபடி நம்ம கொள்ளையடிட்டு வந்ததுல ஒரு பொருள் கூட அவங்களுக்கு நினைச்சக்கூடாது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது எப்படி சொல்றாரு, சகோதரர் நம்ம நினைச்சதான் நமக்கு அப்படி செய்ய வேண்டாம், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நினைச்சதா மீட்டு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றி நம்முடைய மிருகஜீவி எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்கிற சமயத்துல கர்த்தர் நம்ம கையில எல்லாம் ஒப்பு கொடுத்துருக்க சமயம் நாம நினைச்சக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம நினைச்சோம் நம்ம யுத்தத்துக்கு போனதுல ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன பங்கு வைக்கிறோமோ அதே பங்கு அவர்களுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு இதில் சரி பங்கா பங்கிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே என்ன செய்றாங்க, சங்கிட்டு கொடுக்குறாங்க. அது இந்நாள் வரைக்கும் அப்படியே பிரமாணமானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக தாவீது என்ன செய்றான், சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடின பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, கொள்ளையாடிட்டு வந்த பொருட்களை இப்ப அந்த 600 பேர் மட்டும் எடுத்துக்கிடல. தாவீது அந்த கொள்ளையாடின பொருளை யாருக்கெல்லாம் அனுப்புறான் அப்படின்னா யூதாவின் மூப்பர்களுக்கு நினைச்சிறான். அதுல கொஞ்சம் பொருட்களை நினைச்சிறான் அனுப்பி விடுறான் கொள்ளையடிச்சிட்டு வந்ததுல. அது ஒரு கர்த்தருடைய சத்துருக்களின் கையினால் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் தாவீது அந்த ஆசீர்வாத பாகத்தை கொள்ளையடிச்சு வந்த பொருளை அனுப்புறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெத்தேல் இருக்கிறவர்களுக்கு, அடுத்துல தெற்கேல் ராமத்தில் இருக்கிறவர்களுக்கு, அடுத்த யாத்திரையில் இருக்கிறவர்களுக்கு, ஆரோவேர், சிப்மத், என்தோம்பஸ், ராக்கா, எசபியா அந்த பட்டணங்கள் இருக்கிறவங்க, கேனியர் பட்டணங்கள் இருக்கிறவளுக்கு, ஒர்மாவில் இருக்கிறவளுக்கு, கொசானில் இருக்கிறவளுக்கு, ஆற்றாவில் இருக்கிறவளுக்கு, எப்ரோனில் இருக்கிறவளுக்கு, இப்படி தாவீது என்ன செய்றான், இவங்களுக்கும் என்ன செய்றான், யூதாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த கொள்ளையடிச்சு வந்த பொருட்களை பங்கிட்டு அவங்களுக்கும் ஒரு பகுதியை அனுப்பிவிடுதான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களிலும் இருக்கிறவங்களுக்கும், அவங்க தாவீதும் ஒரு மனுஷர் எங்கெங்கெல்லாம் ஒளிஞ்சு எங்கெங்கெல்லாம் நடமாடி கொண்டு இருந்தாங்களோ பாதுகாத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்றான், அவங்க கொள்ளையடிச்சு வந்த பொருளை கொடுக்குறாங்க. அவ்வளவு பெரிய அவங்களே தாவீதுட்ட கொள்ளையடிச்சு வந்தது மகா பெரிய கொள்ளைன்னு சொல்றாங்க, சிக்லாக்கில் கொள்ளையடிச்சு வந்தது. அப்ப அவங்க தேசத்துல உள்ள இதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்களே மகா பெரிய கொள்ளைன்னு சொல்லும் போது அப்ப இவங்க சிறப்பிடிக்க என்பது 2 பங்குல அவங்க கொண்டு வராங்க, அவங்க பங்கு இவங்க பங்கு. அப்ப இவங்க நிறைய அப்ப அவங்களே மகா பெரிய கொள்ளைங்கும் போது இதெல்லாம் சேர்க்கும் போது அப்ப எவ்வளவு பெரிய மகா பெரிய கொள்ளை. அதனாலதான் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன செய்றாங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்றாங்க, தாய் எங்கெல்லாம் தங்கி இருந்தானோ அங்கெல்லாம் என்ன செய்றான் கொள்ளையிட்டு அங்கெல்லாம் அனுப்பி விடுறான். அடுத்தபடியாக 31வது அதிகாரம் 31வது அதிகாரத்துல இவ பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர்களோட என்ன செய்றாங்க, இப்போ தாவீதை என்ன செஞ்சுட்டாங்க, தாவீதனோட இருந்தவர்கள் யுத்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி சிக்லாக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அங்க வந்த இடத்துல இங்க சிறைபிடிக்கப்பட்டவங்க இவங்க மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்கன்னு தாவீது அங்க போயிருந்தா வச்சுக்காங்க, இப்ப ரொம்ப கஷ்டம்தான். அதனால கர்த்தர் தான் பார்த்து இவங்களை என்ன செய்றாங்க, போகக்கூடாது படிக்க என்ன செய்றாங்க, தடுத்திருக்கிறாங்க. அப்படி தடுத்ததுனால இப்ப பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலோட என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ண போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக என்ன செய்றாங்க, முறிந்தோடிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டாங்க. கில்பாவா மலையில அவங்க என்ன செய்றாங்க, வெட்டுண்டு விழுந்துட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர் தேசத்துல என்ன செய்றாங்க, கில்பா மலையில என்ன செய்றாங்க, வெட்டுண்டு விழுந்ததுல இப்ப யாருன்னா சவுலுடைய பிள்ளைகள் 3 பேர் இவங்களும் சேர்ந்து என்ன செய்றாங்க, இவங்கள பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க. அவங்கள வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க. அது மாத்திரமில்ல அங்க போன ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க, முறியடிக்கப்பட்டு இருக்காங்க. முறியடிக்கப்பட்டதுல இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க 3 பேரும் சவுலுக்கு வந்து அவங்க தாக்குல அதிகமா என்ன செய்யறான், காயப்பட்டுட்டான். அதிகமா காயப்பட்ட உடனே இப்போ என்ன செய்யறான், தன்னுடைய ஆயுதத்தை பார்த்து சொல்றான், எனக்கு என்ன செய்யறது காயப்பட்டுட்டு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த பெலிஸ்தருக்கு கையினால விருத்தசேனம் இல்லாத பெலிஸ்தர்கள் கையினால நான் என்ன செய்யக்கூடாது, மடியக்கூடாது, அதனால நீங்க வந்து என்னை வந்து என்ன செஞ்சிரு, வெட்டி கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், தன்னுடைய ஆயுதத்தாரியை பார்த்து சொல்றான். ஆனா ஆயுதத்தாரி என்ன செய்றான், தன்னோட ராஜா அப்படிங்கிறதுனால எப்படி என்ன செய்றான்னா, எப்படி நம்ம கொண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ராஜா என்ன ஆயுதத்தாரி என்ன செய்றான், கொண்டு போட மாட்டேன்ட்டான். கொண்டு போடாதனால சவுல் என்ன செய்றான், தானே தன்னுடைய பட்டயத்தை என்ன செஞ்சுட்டான், நட்டு அந்த தானே இந்த பட்டயத்தின் மேல என்ன செஞ்சுட்டான், விழுந்துட்டான். அப்போ விழுந்து அவன் என்ன செய்றான், செத்து போயிட்டான். செத்து போனதை பார்த்தோன்னா இப்போ அப்படின்னு இப்போ அவனோட ஆயுதத்தாரி பார்க்குறான், நம்முடைய ராஜாவே என்ன செய்றான், செத்து போயிட்டாரு, இனி நம்ம இவரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயுதத்தை நட்டு ஆயுதத்தாரையும் என்ன செய்றான், அதே போல செத்து போயிட்டான். அவன் செத்து போனதை பார்த்த உடனே இப்போ ஏற்கனவே சவுல் அவனுடைய 3 குமாரர்களும் என்ன செய்றாங்க, வெட்டி கொண்டு போட்டாச்சு. ஆயுதத்தாரையும் செத்து போயிட்டான். அது மாத்திரமில்ல, தாவீதோடு போன மனுஷர்களும் என்ன செய்றாங்க, எல்லாரும் ஒருமிக்க தானாவே என்ன செய்றாங்க, செத்து போயிட்டாங்க. இப்ப எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இந்த செய்தியை இப்ப இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்டுட்டாங்க, இஸ்ரவேலர்கள் தோந்து போயிட்டாங்க. இந்த செய்தியை யாருன்னா சவுலும் அவன் குமாரெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பள்ளதாக்குக்கு இப்பால யோர்தானுக்கு இப்பாலம், பள்ளதாக்குக்கு இப்பால் இருக்கிற மக்கள், யோர்தானுக்கு இப்பால் இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்றாங்க, இதெல்லாம் கண்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க, பட்டணத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா இந்த பட்டணத்துல இருந்து நீ பெருசர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு போட்டான்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, அந்த பட்டணத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போன உடனே இப்ப பெருசர்கள் என்ன செய்றாங்க, அந்த இஸ்ரேல் தேசத்துல குடியிருக்கிறாங்க. மறுநாள் என்ன செய்றாங்க, இவங்கள வெட்டு செத்து போயிட்டாங்க, இவங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவங்களெல்லாம் அவங்க பார்க்கும்போது சவுலும் சவுளுடைய 3 குமாரர்கள் அந்த மலையில என்ன செய்றாங்க, வெட்டுண்டு கிடக்கிறத பாக்குறாங்க. பார்த்தோன்னே சவுளுடைய தலையை எடுத்து என்ன செய்றான், சவுளுடைய தலையும் சவுளுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு நேர என்ன செய்றாங்க, அவங்க ஊருக்கு கொண்டு போய் அவங்க விக்கிரக கோயிலை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பெலிஸ்தர் தேசத்துல சவுளுடைய தலையெல்லாம் எடுத்துட்டு வந்து விக்கிரகங்களாம் அவங்க ஆயுதத்தெல்லாம் கொண்டு வந்து சொல்லி ரொம்ப என்ன செய்றாங்க, பெருமையா என்ன செய்றாங்க, அந்த இடத்துல பிரசித்தப்படுத்தி கொண்டுக்கிறாங்க. இப்போ சவுளுடைய ஆயுதங்களையும் சவுளுடைய தலையும் என்ன செய்றாங்க, அவங்க அஸ்திரத்துக்கு கோயிலில் கொண்டு என்ன செய்றாங்க, வச்சிருக்கிறாங்க. ஆனா உடல்ல மட்டும் என்ன செய்றாங்க, பெஸ்தாவின் அலங்கத்தில் என்ன செய்றாங்க, தூக்கி போட்டாங்க. இப்ப பெலிஸ்தர்கள் சவுலுக்கு செய்ததை கிளையா தேசத்து யாபேசின் குடிகள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அந்த பலசாலிகள்லாம் முழுதும் நடந்து அவனுடைய சரீரத்தெல்லாம் இந்த அலங்கத்தில் நடக்கிற அந்த உடலை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, யாபேஸ் கொண்டு அங்க தகன பணியை சுட்டரிக்கிறாங்க. இப்போ அவனுடைய எலும்புகள் எல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க, யாபேசர்களை தோப்பில் என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ணி 7 நாள் என்ன செய்றாங்க, சவுலுக்காக அந்த யாபேசின் குடிகள் என்ன செய்றாங்க, உபவாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விதமாக கர்த்தர் சவுல என்ன செஞ்சுட்டாரு, கர்த்தருக்கு விரோதமா கீழ்ப்படியாம இருந்தனால இப்ப சவுல் முறியடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நாமளும் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் தான் நம்மளை ஆசிரியப்பராக. ஆமென்.